குர்ஆன் சூரா அல் மோமினின் வசனம் 12 முதல் 14 வரை அல்லாஹ் மனிதனை எவ்வாறு படைக்கிறான் என்பதை விளக்குகிறது. நிச்சயமாக நாம் மனிதரை களி மண்ணிலிருந்துள்ள சத்தினால் படைத்தோம். பின்னர் நாங்கள் துளியை ஒரு உறைவாக வடிவமைத்தோம். பின்னர் நாங்கள் உறைவை ஒரு சிறிய கட்டியாக வடிவமைத்தோம். பிறகு அந்த சிறு பிண்டத்தை எலும்புகளாக ஆக்கினோம். பிறகு எலும்புகளுக்கு சதையை உடுத்தி வேறொரு படைப்பை உண்டாக்கினோம். இருப்பினும் வசனங்கள் தவறானவை மற்றும் அறிவியல் ரீதியாக துல்லியமானவற்றை விட மிகவும் வேறுபட்டவை. கரு வளர்ச்சி, கருத்தரித்தல், செல் நிலைகள், பிளாஸ்டோசிஸ்ட் உள்வைப்பு, குருத்தெலும்பு அல்லது எலும்பு மற்றும் தசைகளின் வளர்ச்சி ஒரே நேரத்தில் நடக்கிறது. அல்லாஹ்வின் குர்ஆனை காப்பாற்றுவதற்காக நவீன முஸ்லிம்கள் அலகா என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பை அட்டையைப் போல ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும் உயிரினம் என்று புழுவுகிறார்கள். அட்டையைப் போலன்றி கருவானது வாயுக்கள், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை அதன் தாயுடன் சுற்றி வந்து பரிமாறிக்கொள்கிறது. கருவின் மஞ்சள் கரு SAUCயை அவை வசதியாக புறக்கணிக்கின்றன. இது படிப்படியாக கருவின் வளரும் குழலில் இணைக்கப்படுகிறது. கருவியலின் கண்டுபிடிப்புகளுக்குப் பிறகுதான் இப்போது தோன்றியது.